அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். நூலின் அத்தியாயம் அவுரங்கசீப்பின் கடைசி கால கவலைகள். தோல்வி என்பது வினாடியில் எரிக்கும் மின்னலைப் போலவோ, கன நேரத்தில் பெருக்கெடுத்து மூழ்கடிக்கும் வெள்ளத்தைப் போலவோ வந்து சேரும் என்பது நியதி அல்ல. வறட்சி சூழ்ந்த முடிவில்லாத பாலைவனமாக ஒருவரை அது படிப்படியாக சூழ்ந்து கொள்வதும் உண்டு. அவுரங்கசீப் அனுபவித்தது இரண்டாவது வகைதான். சுருக்கமாக சொன்னால், ஆலம்கீரின் கடைசி காலம் சோகம் மிகுந்தது. தன் 50 ஆண்டு கால ஆட்சியின் முடிவில் மொகலாய சாம்ராஜ்யம் பொலபொலவென்று சரியத் தொடங்கிவிட்டது சக்கரவர்த்திக்கு புரிந்து போனது. அரசியல் சூழ்நிலை ஏற்படுத்திய கவலை ஒரு புறமும், குடும்ப சூழ்நிலை ஏற்படுத்திய வேதனை இன்னொரு புறமும் அவுரங்கசீப்பை வாட்டி வதைத்தன. நாட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, வீழ்ச்சியை மெனக்கெட்டு வரவழைத்து கொண்டார் இந்த சக்கரவர்த்தி என்பதையும் சொல்ல வேண்டும். கடைசி காலத்தில் அன்பு, பாசம் எதற்கும் இடமில்லாமல் அவுரங்கசீப்பின் தனிப்பட்ட வாழ்க்கையும் வெறிச்சென்று போனது. யாரையும் அருகே நெருங்க விடாமல் தனிமையில் தவித்தார் பாதுஷா. அக்டோபர் 1657 முதல் மனைவி தில்ரஸ் பானு பேகம் என்று ஆரம்பித்து வரிசையாக சக்கரவர்த்தியின் 3 மனைவிகள் மரணமடைந்தனர். சில காலமே நெருக்கமாக வாழ்ந்த ஹீராபாயை சேர்த்தால் 4. கடைசி நாட்களில் தந்தையின் அத்தியாவசிய தேவைகளை கவனித்து கொள்ள வயது முதிர்ந்த ஒரு மகள் ஜீனத் உனிசா, பேச்சு துணைக்கு கடைசி மனைவி உதய்பூரி பேகம். இவர்களே அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். காஷ்மீரைச் சேர்ந்த இந்து பெண்மணி உதய்பூரி முன்பு தாரா ஷூகோவின் அந்தப்புரத்தில் இருந்த அவரை பிற்பாடு அவுரங்கசீப் மனம் புரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவுரங்கசீப்பின் மூத்த மகன் முகமது சுல்தான் தந்தையிடமிருந்து பிரிந்து ஷையா பிரிவை தழுவிய சித்தப்பா சூஜாவுடன் சேர்ந்து கொண்டு அதனால் சக்கரவர்த்தியின் கடுங்கோபத்திற்கு ஆளானது பற்றி முன்பே குறிப்பிட்டிருந்தோம். 20 வயது நிரம்பிய இந்த மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் தள்ளினார் அவுரங்கசீப். கடைசி வரை மன்னிப்பு கிடைக்காமல் 16 ஆண்டுகள் சிறையில் வாடிய இந்த மூத்த இளவரசர் டிசம்பர் 1676 சிறையிலேயே இறந்து போனார். ஷா ஆலம் என்று அழைக்கப்பட்ட இரண்டாவது மகன் ஆசம் அவுரங்கசீப்பிற்கு பிறகு பகதூர் ஷா என்ற பட்டப்பெயருடன் முடிசூட்டி கொண்டவர். பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா சுல்தான்களுடன் இரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் கஜானா பணத்தில் கை வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவுரங்கசீப் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அவருக்கு கிடைத்தது 8 ஆண்டுகள் சிறைவாசம். விடுதலையான பிறகும் தந்தை காலடி ஓசை கேட்டாலே உடல் நடுங்கும் அளவிற்கு பயந்து போய் வாழ்ந்தார் இந்த 2ஆம் இளவரசர். 3ஆம் மகனான ஆசாம் தந்தையிடம் தண்டனை என்று எதுவும் பெறாமல் தப்பித்தாலும் இவராவது சற்று தலையெடுப்பார், திறமை காட்டுவார் என்ற அவுரங்கசீப்பின் நம்பிக்கை கடைசியில் பொய்த்தது. முன்கோபம், ஆத்திரம், அகம்பாவம் போன்ற சகல வேண்டத்தகாத குணநலன்களும் கொண்ட இளவரசர் ஆசாம் அவுரங்கசீப்பின் மறைவுக்குப் பிறகு நடந்த வாரிசு போரில் கொல்லப்பட்டார். 4வது மகன்தான் துர்காதாசுடன் கூட்டு சேர்ந்து புகழ்பெற்ற அக்பர். ராஜபுத்திரர்கள் உதவியோடு தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு தப்பியோடி நிராதரவாக உயிர்விட்டவர் இவர். சற்று வயதான காலத்தில் சக்கரவர்த்திக்கு கடைசியாக பிறந்த காம் பக்ஷ் என்னும் மகனும் உருப்படவில்லை. அந்த புறத்தில் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டு சீரழிந்து போனவர் இந்த இளவரசர். சிவாஜியின் வாரிசு ராஜாராமை வழிக்கு கொண்டு வர செஞ்சிக்கு அனுப்பப்பட்ட டெல்லி படைக்கு தலைமை தாங்கிச் சென்ற காம் பக்ஷ் அங்கே தன் வீரத்தை காட்டுவதற்கு பதில் தந்தையின் அனுமதி இல்லாமல் எதிரியுடன் இரகசியமாக சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள முயன்று அந்த குற்றத்துக்காக அவுரங்கசீப்பால் சில ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டார். இவரும் பிற்பாடு வாரிசு போரில் கொல்லப்பட்டார். ஷாஜஹான் தன் மகன் தாராவுக்கு சோதனைகளை சந்திக்கும் நெஞ்சுறுதியை புகட்டாமல் அளவுக்கு அதிகமாக அரவணைப்பும் பாசமும் காட்டியதால் அந்த மகன் வீழ்ச்சியடைந்தார் என்பது பொதுவான கருத்து. அவுரங்கசீப் விஷயம் வேறு. மகன்களுக்கு எந்தவிதமான சுதந்திரமும் தராமல், அவர்களுடைய சுய மரியாதையை பற்றி துளியும் கவலைப்படாமல் அவமரியாதையாக அவர்களை நடத்தினார் சக்கரவர்த்தி. அவுரங்கசீப்பின் இந்த அணுகுமுறையும் தோல்விதான் அடைந்தது. அவுரங்கசீப்பின் மூத்த மகளான செபொன்விஷாவும் பாதுஷாவின் கோபத்திலிருந்து தப்பவில்லை. புகழ் பெற்ற கவிஞரான இந்த மகள் தந்தைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய தம்பி அக்பருக்கு பாசத்துடன் எழுதிய கடிதம்
அவுரங்கசீப் கையில் சிக்க மகளுக்கு 21 ஆண்டுகள் சிறை தண்டனை தந்தையால் வழங்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒருவேளை தன் தந்தை ஷாஜஹானுக்கு நேர்ந்த கதி தனக்கும் மகன்களால் ஏற்படுமோ என்ற லேசான பீதியும் பாதுஷாவிற்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்தது. மகன்கள் யாரெனும் சக்கரவர்த்தியை பார்க்க அவரது பிரத்யேக அறைக்குள் எட்டி பார்த்தாலே அவர்கள் பாதுஷாவால் விரட்டியடிக்கப்பட்டனர். அதே சமயம் கவலைகளுக்கு மத்தியிலும் கடமைகள் தொடர்ந்தன. இதோ கிருஷ்ணா நதிக்கும் பீமா நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை ஆண்டு வந்த கன்னட சிற்றரசர் பிடிய நாயக்கர் மொகலாய பாதுஷாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் செய்தி வருகிறது. கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவுரங்கசீப் தலைமையில் ஒரு படை அந்த சிற்றரசரை தண்டிக்க கிளம்புகிறது. சக்கரவர்த்திக்கு வயது என்ன தெரியுமா? 86. நாடாள பிறந்தவர்களுக்கு ஓய்வு கிடையாது என்று பாதுஷா முன்னொரு சமயம் சொன்னது நம் காதில் ஒலிக்கிறது. பிடிய நாயக்கருக்கு மராட்டியர்கள் உதவி அனுப்பியதால் மொகலாயர் முற்றுகை 3 மாதங்கள் நீடிக்கின்றன. ஒரு வழியாக ஏப்ரல் 1705 எதிரியின் கோட்டை வீழ்கிறது. அங்கிருந்து கிளம்பி அருகேயுள்ள தேவப்பூர் கோட்டையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென்று காய்ச்சலால் பீடிக்கப்படுகிறார் பாதுஷா. அந்த நிலையிலும் தட்டு தடுமாறி தொழுகைக்கு செல்கிறார். தவிர மனுக்கள் படிப்பது, விருந்தாளிகளையும் தூதர்களையும் சந்திப்பது போன்ற கடமைகளையும் விடவில்லை சக்கரவர்த்தி. கூட இருந்தவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். அதோடு பயமும் அவர்களை தொற்றிக் கொண்டது. சுற்றிலும் பரம எதிரிகளான மராட்டியர்கள் வாழும் மலைப்பகுதிகள். திடீரென்று மன்னர் இங்கு போய் தலையை சாய்த்துவிட்டால் நம் கதி என்கிற எண்ணம் அவர்களை நடுங்க வைத்தது. என்ன செய்ய? அந்த அளவிற்கு மன்னரின் ஆணைகளையும் ஆலோசனைகளையும் நம்பியே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜூரத்தால் பீடிக்கப்பட்ட பாதுஷாவை அகமது நகர் அழைத்துச் செல்ல பல்லக்கு கொண்டு வந்தார்கள். கை தாங்களாக அழைத்து வரப்பட்டு பல்லக்கில் ஏறி அமர்ந்த சக்கரவர்த்தியின் உதடுகள் ஒரே ஒரு முறை மூச்சை விடுவதற்குள், கண்ணை சிமிட்டுவதற்குள் வினாடியில் உலகமே மாறிப்போகிறது என்று முணுமுணுக்கின்றன. அகமது நகர் சென்றடைந்தவுடன் உடலும் உள்ளமும் துவண்டு போன நிலையிலும் மகன்களுக்கு கடிதங்கள் டிக்டேட் செய்தார் அவுரங்கசீப். ஆளுக்கொரு படையுடன் அரியணைக்காக வாரிசுகள் தயாராகி கொண்டிருக்கும் செய்தி அவரை திகைக்க வைக்க, எனக்கு பிறகு அழிவுதான் என்று தொடர்ந்து புலம்பினார் சக்கரவர்த்தி. வேண்டுமானால் நாட்டை பிரித்து கொள்ளுங்கள், தலைகள் உருள வேண்டாம், இரத்த ஆறு ஓட வழி வகுக்காதீர்கள் என்று மகன்களுக்கு கெஞ்சல் கடிதங்கள் அனுப்பினார் பாதுஷா. மகன்களுக்கு நாட்டை பிரித்து கொடுக்கும் ஒரு திட்டத்தை காகிதத்தில் எழுதி தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டிருந்தார் மன்னர் என்று கூறப்படுகிறது. ஆனால் தந்தையின் அறிவுரைகளை கேட்கும் மூடில் இல்லை மகன்கள். குறிப்பாக தன் மகன் ஆசாத்திற்கு பாதுஷா கடைசியாக எழுதிய கடிதம் சோகமயமானது. அதிலிருந்து சில பகுதிகள். அன்புள்ள ஆசாம், அமைதி நிலவுக. என் கடைசி காலம் நெருங்கிவிட்டது. தள்ளாமை வாட்டுகிறது. என் கைகளிலும் கால்களிலும் சக்தி அகன்றுவிட்டது. தன்னந்தனியாக இந்த உலகுக்கு வந்தேன். தனியாக திரும்பச் செல்லப் போகிறேன். நான் யார் என்பதோ, எதற்காக பிறந்தேன் என்பதோ எனக்கு புரியாத புதிர். இறைவன் நெருங்கி வருவது என் கண் முன் நிழலாடுகிறது. பாவங்களால் இருண்டு போன என் விழிகள் இறைவன் என்னும் ஒளி வீசும் அற்புதத்தை காண முடியாமல் தவிக்கிறது. உலகுக்கு எதையும் நான் கொண்டு வரவில்லை. திரும்பும் போதோ என் பாவங்களை சுமந்து கொண்டு செல்லப் போகிறேன். எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? புரியவில்லை. இறைவனின் எல்லையில்லா கருணை பற்றி எனக்கு தெரியும்தான். இருப்பினும் ஏதேதோ கவலைகளும் பயமும் என்னை தவிக்க செய்கின்றன. இதோ நான் தன்னந்தனியாக படகில் ஏறி என் நீண்ட பயணத்தை துவங்க கிளம்புகிறேன். மகன்களாகிய உங்கள் கடமைகளை மறக்காதீர்கள். கடவுளின் குழந்தைகளான மக்களை காப்பாற்றுங்கள். முஸ்லிம் வீரர்கள் பிரிந்து நின்று வெட்டி கொன்று கொள்ள வழிவகுக்காதீர்கள். என் பேரன் பகதூருக்கு இந்த தாத்தாவின் ஆசிகள். இவர் ஆசாமின் குழந்தையாவார். நான் இறப்பதற்குள் அவனை பார்க்க வேண்டும் என்ற என் ஆசைதான் நிறைவேறவில்லை. பரவாயில்லை, எல்லாவற்றையும் இயக்குபவர் இறைவனே. மகனே, வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். 1707 ஆண்டு பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தொழுகை முடித்துவிட்டு தட்டு தடுமாறி மெல்ல திரும்பி வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்ட ஆலம்கீர் அவுரங்கசீப் பாதுஷாவின் உதடுகள்
தொடர்ந்து இறைவனின் பெருமையை முணுமுணுத்தவாறு இருந்தன. விரல்கள் ஜெபமாலையை உருட்டி கொண்டிருந்தன. திடீரென்று சக்கரவர்த்தியின் மூச்சு கடைசி முறையாக வெளிப்பட்டு முடிவாக நின்று போனது. அவுரங்கசீப் இறந்தபோது அவருக்கு வயது 91 சில மாதங்களும். சக்கரவர்த்தியின் உயிலின்படி என் கைகளால் தைக்கப்பட்ட குல்லாய்களை விற்ற பணம் 4 ரூபாய் 2 அணாக்கள் தலையணை கடையில் இருக்கிறது. உடலை போர்த்துவதற்கு துணி வாங்க அதை பயன்படுத்துங்கள். புனித குர்ஆனிலிருந்து நான் எடுத்த நகல்களுக்காக எனக்கு கிடைத்த சம்பள பணம் 305 ரூபாய் என் பிரத்யேக கைப்பையில் இருக்கிறது. அதை நான் இறந்த நாளன்று ஏழைகளுக்கு விநியோகிக்கவும். பக்கீர்களுக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நாடோடியின் கல்லறை மிகவும் எளிமையாக வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும். எந்தவிதமான அழகோ ஆடம்பரமோ செய்யக்கூடாது. ஊர்வலம், இசை எதுவும் இருக்கக்கூடாது. என் கல்லறை மண்ணால் மூடப்பட்டிருக்கட்டும். அங்கே பசுமையாக செடிகள் வளரட்டும். மறைந்த பாதுஷாவின் விருப்பப்படியே எல்லாம் நிறைவேறியது. தௌலதாபாத் அருகே 6 மைல் தொலைவில் உள்ள குல்தாபாத்தில் உள்ள ஷேக் ஜைனுதீன் போன்ற மகான்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் முற்றத்தில் ஓர் ஓரமாக எளிமையாக அடக்கம் செய்யப்பட்டார் இந்த கடைசி முகலாய நட்சத்திரம். அவுரங்கசீப் இறந்த உடனேயே அவர் எதிர்பார்த்தபடி வாரிசுகளின் வாட்கள் இரத்த பசியோடு உரைகளிலிருந்து கிரீச்சிட்டு ஊராய்ந்தன. நூலின் அடுத்த அத்தியாயம் மற்றவர்கள். பாரசீக பேராபத்து. வரலாற்றில் சில விதிவிலக்குகள் இருந்தாலும் பொதுவாக பேரரசுகள் பொட்டென்று போய்விடுவதில்லை. கோமா நிலை என்பது சாம்ராஜ்யங்களுக்கும் உண்டு. அந்த பரிதாப நிலைதான் அவுரங்கசீப் மறைவை தொடர்ந்து முகலாய ஆட்சிக்கு நேர்ந்தது. ஆலம்கீருக்கு பிறகு வரிசையாக அரியணையில் அமர்ந்தவர்களில் நட்சத்திர அந்தஸ்து பெறக்கூடியவர்கள் யாரும் இல்லை எனலாம். சிலர் சில ஆண்டுகள் ஆண்டார்கள். சிலர் நிமிடமே காட்சி தந்து எரிந்து மறையும் எரிகற்களைப் போல, அல்லது கண் சிமிட்டும் நேரத்தில் தலை காட்டி மறையும் நீர் கொப்பளங்களாக வந்து போனார்கள். ஆக மொத்தத்தில் பருந்துகள் வசித்த இடத்தில் ஆந்தைகள் ஆட்டம் போட்டன. குயில்களுக்கு பதில் காகங்கள் பாட்டு பாடின என்று இந்த பிற்கால முகலாய ஆட்சியை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர். அவுரங்கசீப் இறந்தபோது அவர் மகன் ஷா ஆலம் காபூலில் கவர்னராக பணியில் இருந்தார். இன்னொரு மகன் ஆசாத் குஜராத்திலும், கடைசி மகன் காம்பக்ஸ் பீஜப்பூரிலும் அதே பதவிகளில் இருந்தனர். மறைந்த பாதுஷா விரும்பியபடி சாம்ராஜ்யத்தை பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் என்று சற்றாவது நினைத்தவர் மூத்தவர் ஷா ஆலம் மட்டுமே. அடுத்த வாரிசை வாட்களே நிர்ணயிக்கட்டும் என்று மற்ற 2 இளவரசர்களும் முழங்கியதால் போர் என்னும் கொடுமையை தவிர்க்க முடியாமல் போனது. தந்தை இறந்தபோது ஷா ஆலத்தின் வயது 64. எத்தனை வயது ஆனாலும் அரியணையை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிட தோன்றுமா என்ன? காபூலில் இருந்து பெரும் படையுடன் டெல்லி நோக்கி கிளம்பினார் அவர். ஜூன் 1707 ஆண்டு ஆக்ரா அருகில் ஷா ஆலம், ஆசாம் 2 சகோதரர்களின் படைகளும் ஆவேசமாக மோதிக்கொண்டன. நடந்து முடிந்த இந்த ஒரு நாள் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர் ஷா ஆலம். போரில் கொல்லப்பட்டார் ஆசாம். உடனே ஷா ஆலம் படை தெற்கே காம்பக்ஸ் படையை சந்திக்க கிளம்பியது. ஹைதராபாத் அருகே நடந்த யுத்தத்தில் படு தோல்வி அடைந்த காம்பக்ஸ் பிறகு பலத்த காயங்கள் காரணமாக உயிரை விட்டார். 2 போர்களிலும் வெற்றி கொடி நாட்டிய ஆசம் அல்லது ஷா ஆலம் டெல்லிக்கு திரும்பி பகதூர் ஷா என்னும் பட்ட பெயருடன் அரியணையில் அமர்ந்தார். தவிர்க்க முடியாமல் போரில் இறங்கினாலும் சற்றே மென்மையான மன்னர்தான் பகதூர் ஷா. 4½ ஆண்டுகள் மட்டும் ஆட்சி புரிந்துவிட்டு தன் 69ஆம் வயதில் இறந்தார் பகதூர் ஷா. அவுரங்கசீப் தந்த சான்ஸ் அவ்வளவே. பகதூர் ஷா தலையை போட்டவுடன் மறுபடியும் வாரிசு பூசல் கிளம்பியது. பாதுஷாவின் 4 மகன்களும் ஆளுக்கொரு படையுடன் மோதலில் இறங்கினார்கள். அவர்களில் ஜஹந்தர் ஷா தன் மற்ற 3 சகோதரர்களையும் போரில் தோற்கடித்து கொன்றுவிட்டு மகுடம் சூட்டிக்கொண்டார். இவருடைய ஓராண்டு கால ஆட்சி அலங்கோலமாக அமைந்தது. தன் சகோதரர்களின் குழந்தைகளையெல்லாம் சித்திரவதை செய்து கொன்று வெறியாட்டம் ஆடிய இந்த மன்னர் அந்தப்புற ஆட்டம் போடுவதிலும் சளைக்கவில்லை. ஜஹந்தர் ஷா ஆட்சியில் அறிவார்ந்த ஆலோசகர்கள் சிறையில் தள்ளப்பட்டனர். அரைவேக்காடுகளின் ஆர்ப்பாட்டம்
ஆரணங்குகளின் ஆட்டபாட்டம் என்று அரண்மனையே அசிங்கமாகி போனது. இந்த அநாகரிக ஆட்சிக்கு முடிவு கட்டினார் ஜஹந்தர் ஷாவின் சகோதரர் மகன் ஃபருக்ஷியார். மன்னர் கையில் சிக்காமல் தப்பித்திருந்த அந்த இளவரசர் போரில் தன் தந்தை மடிந்ததை தொடர்ந்து மனமுடைந்து தற்கொலை முயற்சியில் இறங்கியது உண்டு. அவருடைய விதவை தாய், நீ ஏன் சாக வேண்டும்? இறைவன் கருணை இருந்தால் ஏன் உன் சதிகார பெரியப்பாவை தீர்த்து கட்டிவிட்டு அரியணையில் அமர முடியாது? படை திரட்டிக்கொண்டு போய் பழி வாங்கு என்று வலியுறுத்த புத்துணர்ச்சியுடன் ஒரு படை திரட்டினார் இந்த இளவரசர். பிறகு ஜஹந்தர் ஷாவுடன் மோதி அதில் வெற்றியும் பெற்றார். சிறையில் தள்ளப்பட்ட ஜஹந்தர் ஷாவின் கழுத்தை நெரித்து கொள்ள ஆட்கள் அனுப்பப்பட்டனர். கைகளால் எத்தனை இருக்கையும் அந்த சர்வாதிகார மன்னர் இறக்கவில்லையாம். வெறுத்துப்போன ஒரு மொகலாய மெய்க்காவலர் பருத்த தன் பூட்ஸ் காலால் ஜஹந்தர் ஷாவின் உயிர்நிலையில் தொடர்ந்து உதைத்து அவரை கொல்ல வேண்டி வந்தது. சிம்மாசனம் என்பது சில்மிசம் பிடித்ததாயிற்றே. ராஜ உடை தரித்தவுடன் ஃபருக்ஷியாரும் உருப்படாமல் போனார். கீழ்த்தரமான சகவாசங்கள் அவரையும் பிடித்தது. 1719 அவரை பதவியிலிருந்து இறக்கினார்கள் இராஜாங்க பிரபுக்கள். சிறையில் அவரை தள்ளினார்கள். அங்கே ஃபருக்ஷியாரின் கண்கள் குருவாளால் பறிக்கப்பட்டன. சுமார் 6 ஆண்டு காலம் ஆண்ட இந்த பாதுஷாவை சித்திரவதை செய்து சாகடித்தார்கள். 1719 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. இந்த கொலையை தொடர்ந்து 1719 பிப்ரவரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் 3 ராஜகுலத்து இளைஞர்கள் அரியணையில் அமர்த்தப்பட்டு உடனே கீழே இறக்கப்பட்டார்கள். சரியான வாரிசு கிடைக்காமல் டெல்லி அரண்மனையில் ஏகமாக குழப்பம் நிலவியது. ஒரு வழியாக மறைந்த பகதூர் ஷாவின் 4வது மகனுக்கு பிறந்த 18 வயது இளவரசர் ரோஷன் அக்தர் முகமது ஷா என்ற பெயருடன் புதிய பாதுஷாவாக பட்டமேற்றார். நிர்வாகத்தில் பாதுஷாவுக்கு வலதுகரமாக செயல்பட்டவர் நிஜாம் அல் முல்க் என்னும் சக்தி வாய்ந்த ஓர் அமைச்சர். அறிவாற்றல் மிகுந்த இந்த அமைச்சரை பிரதம மந்திரியாக்க விரும்பினார் முகமது ஷா. ஆனால் டெல்லியில் நிலவிய இராஜாங்க சூழ்நிலையில் அந்த அமைச்சருக்கு பிடிக்காததால் டெல்லியிலிருந்து வெளியேறி தெற்கே ஹைதராபாத் சென்று தன் செல்வாக்காலும் திறமையாலும் புதியதொரு ராஜ்யத்தை நிறுவினார். அவர் வழிவந்தவர்கள்தான் புகழ் பெற்ற ஹைதராபாத் நிஜாம்கள். மயிலாசனத்தில் அமர்ந்த கடைசி மொகலாய மன்னரான முகமது ஷா தனிப்பட்ட முறையில் மென்மையானவர். அந்த மயிலாசனத்திற்கும் ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. கொலை வெறியாட்டம் எதுவும் போடவில்லையே தவிர அந்த புறத்தில் கும்மாளம் போட்டதில் குறைச்சல் இல்லை. அதோடு சரி, அரசாளும் திறமையில் முகமது ஷா ஒரு சைபர் என்று அவரை வரலாற்று ஆசிரியர் ஒருவர் வர்ணிக்கிறார். அதற்கேற்ப வரிசையாக மொகலாய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பல பிரதேசங்கள் ஒவ்வொன்றாக முகமது ஷாவின் கைப்பிடியிலிருந்து கழன்று கொண்டன. தெற்கே மராட்டியர்கள் தங்கள் எல்லைகளை மேலும் வெற்றிகரமாக விஸ்தரித்தார்கள். அயோத்தியும் வங்காளமும் மொகலாயர்களிடமிருந்து கை நழுவி போயின. ஆக்ரா அருகே ஜாட் இனத்தினர் ஒரு சுதந்திர நாட்டை நிறுவி கொடியேற்றிய போதும் டெல்லி பாதுஷாவால் ஏதும் செய்ய முடியவில்லை. பஞ்சாப் மாநிலத்தையோ சீக்கியர்கள் அழுத்தமாக தங்கள் வசமாக்கி கொண்டனர். இப்படியாக மொகலாய ஆட்சி துவண்டு போயிருந்த இந்த தருணத்தில்தான் அந்த பேராபத்து நிகழ்ந்தது. ஆபத்தின் பெயர் நாதிர் ஷா. எளிமையான துருக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் நாதிர் ஷா. பாரசீக மன்னர் ஷா தாமாசப் கிபி 1727 இறந்ததை தொடர்ந்து அவரிடம் தளபதியாக பணிபுரிந்து வந்த நாதிர் ஷா பாரசீக அரியணையை கைப்பற்றினார். பிறகு அவர் கனவுகள் மேலும் விரிந்தன. அதே சமயம் நாதிர் ஷாவுக்கு டெல்லி பாதுஷா மீது ரொம்பவே கோபம் உண்டு என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பாரசீகத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூதர் பரிமாற்றம் ரொம்ப காலமாகவே இருந்து வந்தது. நாதிர் ஷா பாரசீக மகுடத்தை சூட்டிக்கொண்டதில் இருந்து இந்தியாவிலிருந்து தூதர் யாரும் அனுப்பப்படவில்லை. கடிதம் எழுதினாலும் டெல்லி பாதுஷாவிடமிருந்து பதில் இல்லை. பதில் போடுவதில் பாதுஷா ரொம்ப வீக். ஆகவே கொஞ்ச காலமாகவே எரிச்சலில் இருந்தார் நாதிர் ஷா. நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு கையில் மதுவும் மற்றொரு கையில் மாதுவுமாக சுகபோகத்தில் டெல்லி பாதுஷா திளைத்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். அவர் என்னை மதித்து பதில் போடாததில் வியப்பில்லை. நான் நேரில்தான் அவரிடம் பேச வேண்டும் போலிருக்கிறது என்று கோபத்துடன் குமுறினார் நாதிர் ஷா.
பிறகு மனம் தளராமல் முகமது ஷாவுக்கு மற்றொரு கடிதம் அனுப்பினார். இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து கிளம்பியிருக்கும் ஈனப்பிறவிகளான மராட்டியர்கள் இஸ்லாத்திற்கு பெரும் பிரச்சனைகள் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அறிகிறேன். பாதுஷா அது பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இஸ்லாத்தை காப்பாற்றவும் தங்கள் நட்பை நாடியும் நான் இந்தியா நோக்கி பயணம் கிளம்பியிருக்கிறேன். பாரசீகத்திற்கும் இந்தியாவிற்கும் நீண்ட கால நட்பு உண்டு என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என்னை வரவேற்பீர்கள் என்று முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. நட்புடன் நாதிர்ஷா என்று ஒரு கடிதம் டெல்லிக்கு போனது. இதற்கு அங்கிருந்து பதில் வரவில்லை. கோபத்தை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்ட நாதிர்ஷா டெல்லிக்கு இன்னொரு கடிதம் அனுப்பினார். இந்த முறை சற்று சூடாகவே. எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க முனைவதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. முகலாய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்தி சீர்படுத்த வேண்டிய கடமையும் எனக்கு வந்திருக்கிறது. விரைவில் தங்கள் பெருமை மிக்க டெல்லியில் என் படை பிரவேசிக்கும். இந்த சீரமைப்பு பணிக்காக 4 கோடி வெள்ளி ரூபாய் தயாராக வைத்திருக்கவும். வடக்கே நான் குறிப்பிடும் சில எல்லை பிரதேசங்களையும் எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த கடிதத்திற்கு 40 நாட்களுக்குள் பதில் எதிர்பார்க்கிறேன். 40 நாட்கள் கழிந்தன. முகமது ஷா அசைந்து கொடுக்கவில்லை. இது ஆபத்துக்கு வழிவகுத்து விட்டது. அதைத் தொடர்ந்து பாரசீகத்து முரசுகள் ஒலித்தன. வாத்தியங்கள் கிரீச்சிட்டன. 1,30,000 வீரர்கள் அடங்கிய நாதிர்ஷாவின் படை திமுதிமுவென்று இந்தியா நோக்கி கிளம்பியது. ஒரு ராட்சத மலை பாம்பு போல நீண்ட பாரசீக படை கைபர் கணவாயை துரிதமாக கடந்து இந்திய எல்லைக்குள் புகுந்தது. லாகூர் மொகலாய கவர்னர் ஜக்கரியா கான் பாரசீக படைக்கு சற்றே எதிர்ப்பு காட்டிவிட்டு பின்வாங்கி பணிந்தார். கவர்னரை மன்னித்து நாதிர்ஷா அவரிடம் செலவுக்கு 20 லட்சம் ரூபாய் கட்டாய நிதி வாங்கி கொண்டார். தொடர்ந்து டெல்லி நோக்கி முன்னேறியது அவர் படை. மொகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா படை திரட்டிக்கொண்டு தயார் நிலையில் இருப்பதாக வழியில் செய்தி வந்து சேர்ந்தது. நல்லது, வலையிலிருந்து எலியை துளாவி எடுக்க வேண்டியிருக்குமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சொல்லி இகழ்ச்சியாக புன்னகைத்தார் நாதிர்ஷா. 13ஆம் தேதி பிப்ரவரி 1739 டெல்லிக்கு அருகே பானிப்பட்டுக்கு 20 மைல் தொலைவில் உள்ள கார்னால் என்னும் ஊரில் பாரசீக படை நுழைந்த போது அதை எதிர்கொண்டது 3 லட்சம் வீரர்கள் அடங்கிய டெல்லி படை. இந்திய போர் யானைகள் மட்டுமே 2000க்கும் மேல். முன்னொரு காலத்தில் இந்திய நாட்டுக்கே உரிய யானை படையை கண்டு கிரேக்க வீரர் அலெக்சாந்தரே கவலையிலும் குழப்பத்திலும் ஆழ்ந்ததுண்டு. அது பழைய கதை. பிற்பாடு பல நாடுகளில் யானைகள் பரவலாக போரில் பயன்படுத்தப்பட ஆரம்பித்துவிட்டதால் நீண்ட கரிய பெரும் சுவராக வழிமறித்த யானைகளின் அணிவகுப்பை பார்த்து நாதிர்ஷா மிரளவில்லை. பதிலடியாக 100 கணக்கில் நாதிர்ஷாவின் படையிலிருந்து கிளம்பி பாய்ந்தன ஒட்டகங்கள். அவற்றின் மீது வைக்கோல் கட்டுக்கள் தீச்சுவாலைகளுடன். பரவலாக ஒரு நெருப்பு அலை முன்னேறி வருவது கண்டு யானைகள் மிரண்டு போய் பின்வாங்க, அதற்குள் டெல்லி படையை சுற்றி வளைத்த பாரசீக படை மொகலாய வீரர்களை துவம்சம் செய்தது. மின்னல் வேகத்தில் வாட்களை இயக்கிய நாதிர்ஷாவின் வீரர்கள் 2 மணி நேரத்தில் 20,000 டெல்லி வீரர்களை வெட்டி தள்ளி சாதனை புரிந்தார்கள். எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே சுலபமாக வெற்றி கொடி நாட்டியது பாரசீக படை. நாதிர்ஷா பாசறையில் வெற்றி களிப்புடன் அமர்ந்திருக்க கூடாரத்திற்கு வரவழைக்கப்பட்டார் தோல்வி அடைந்த டெல்லி சக்கரவர்த்தி. புனித குர்ஆன் புத்தகம் ஒன்றை மார்போடு அணைத்து கொண்டு தடுமாறி வந்து நின்ற அவர் முகத்தில் அச்சம் தெரிந்தது. டெல்லி பாதுஷாவின் மீது பார்வையை செலுத்திய நாதிர்ஷா, புத்தகத்தை வைத்துவிட்டு பயப்படாமல் நெருங்கி வரலாம். போர்க்களத்தில் மட்டுமே வாளெடுப்பவன் நான் என்றார். பிறகு டெல்லி மன்னரை அமரச் செய்து நாதிர்ஷா சொன்னதாவது: நான் எவ்வளவு கடிதங்கள் எழுதியும் தாங்கள் பதில் போடாதது குறித்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? 2 முறை தூதுவர்களை அனுப்பினேன், அதற்கும் அலட்சியம் காட்டினீர்கள். ஒருவர் கடிதம் எழுதினால் பதில் போட வேண்டும் என்ற அடிப்படை விஷயம் கூட தங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் நாட்டை பற்றியும் நீங்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. என் படை இந்திய எல்லைக்குள் புகுந்த பிறகும் என்னை முறையாக வரவேற்க யாரையும் தாங்கள் அனுப்பவில்லை. இதெல்லாம் பெரும் தவறு என்று தங்களுக்கு ஏன் தோன்றவில்லை? உங்கள் அலட்சியமும் ஆணவமும் தான் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே வரவழைத்தன.
கடைசியில் நடந்தது என்னவென்று பார்த்தீர்களா? இப்படி நாம் ரத்தம் சிந்தியிருக்க வேண்டுமா? நாதிர்-ஷா சொல்லி நிறுத்த தலை குனிந்து மௌனமாக இருந்தார் முகமது ஷா. பாரசீக மன்னர் தொடர்ந்து கூறினார், சரி, நீண்ட பயணமும் அதைத் தொடர்ந்து போரும் எங்கள் வீரர்களை களைப்படைய செய்துவிட்டன. அவர்களுக்கும் எனக்கும் ஓய்வு தேவை. டெல்லியில் ஓய்வெடுத்துக் கொள்வோம். மற்ற விஷயங்கள் பற்றி பிறகு பேசுவோம். கடைசி வரை தலையை தூக்கி நாதிர்-ஷாவை நேருக்கு நேர் பார்க்கவில்லை முகலாய மன்னர். வெற்றி படையுடன் ஏறக்குறைய கைதியாக முகமது ஷாவையும் கூடவே அழைத்து கொண்டு டெல்லி நகருக்குள் பிரவேசித்தார் நாதிர்-ஷா. அச்சத்தில் இருந்த மக்கள் வழியெங்கும் வரவேற்பு தோரணங்கள் அமைத்திருந்தனர். மாடிகளில் இருந்து மலர்கள் வீசினர். செங்கோட்டை அருகே சாந்தினி சவுக் கடை வீதியில் இந்த ஊர்வலம் நுழைந்த போது நகை வியாபாரிகள் முத்துக்கள், பவளங்கள் மற்றும் விலை மதிப்புமிக்க வைர கற்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களை நாதிர்-ஷாவிடம் பரிசாக தந்துவிட்டு மண்டியிட்டனர். இந்தியர்கள் காக்காய் பிடிப்பதில் வல்லவர்கள்தான் என்ற குறும்பு புன்னகையுடன் அவற்றை ஏற்றுக்கொண்டு குதிரையை செலுத்தினார் பாரசீக மன்னர். அன்று இரவு செங்கோட்டைக்குள் வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் நாதிர்-ஷாவுக்கு கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது. விருந்துக்கு முன்னோடியாக மது கிண்ணங்கள் அணிவகுத்தன. எதிரே திறந்த வெளியில் கிறங்கடிக்கும் அழகுடன் அணி சேர்ந்த பெண்கள் நாட்டியம் துவங்கினர். ஒயின் கோப்பையுடன் தன் அருகில் போதையுடன் அமர்ந்திருந்த முகமது ஷாவை ஓரக் கண்ணால் பார்த்துவிட்டு, பாடல் ஆடல் போன்ற விஷயங்களில் பாதுஷாவுக்கு நிறைய திறமை உண்டாமே என்றார் பாரசீக மன்னர். உடனே தன் இடையில் மணிகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு கையில் மதுக்கோப்பையுடன் நாட்டிய பெண்களுக்கு இடையில் புகுந்து தானும் பரிதாபமாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். பாபர், அக்பர் மற்றும் அவுரங்கசீப் போன்ற பேரரசர்கள் வழிவந்த முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா. மறுநாளும் விடிந்தது. பயங்கரம் நெருங்கியது. நூலின் அடுத்த அத்தியாயம் தலைநகரில் கொலை விழா. செழிப்போடும் செல்வாக்கோடும் பெரும் சக்தியாக விளங்கிய இந்திய தலைநகரா இவ்வளவு சுலபத்தில் தன் காலடியில் பணிந்து வீழ்ந்துவிட்டது என்ற களிப்பில் மூழ்கிய நாதிர்-ஷா இரவு போர்வை நகரை மூடியவுடன் சரி, ஓய்வெடுப்போம் என்று சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே நடந்தார். டெல்லி அரண்மனைக்குள் அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறை பாரசீக மன்னருக்காக தயாராக காத்திருந்தது. சுவைத்து மகிழ வெற்றிக்கனி மட்டும் போதுமா? வந்ததில் இருந்தே அரண்மனையில் தன் கவனம் கவர்ந்த இந்து அடிமைப்பெண் நூர்பாய் இந்த பாரசீக பருந்தால் கொத்திச் செல்லப்பட்டாள். மதுவும் மாதுவும் மனதை லேசாக்க படுக்கையில் சரிந்து கண்ணயர்ந்தார் நாதிர்-ஷா. வெள்ளிக்கிழமை காலையும் விடிந்தது. காத்திருந்த செய்தி திகைப்பூட்டியது. ஜும்மா மசூதியில் தொழுகையின் போது மன்னர் நாதிர்-ஷாவின் பெயரை முன்வைத்து குத்பா ஓதப்பட்ட போது கட்டாயத்தின் பேரில்தான் கூடியிருந்த மக்களிடையே கேலி கூக்குரல்களும் கண்டன குரல்களும் எழுந்தன என்றும், அதைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வெளியே சற்று அசந்தர்ப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்றும் வந்து வணங்கி நின்ற மெய்க்காவலர் மன்னரிடம் சொன்னார். பிறகு தயக்கத்துடன் தரையை பார்த்தவாறு மேலும் தொடர்ந்தார் மெய்க்காவலர். சக்கரவர்த்தி, என்னை மன்னிக்க வேண்டும். துரதிர்ஷ்டசாலியான என்னிடம் தங்களுக்கு சொல்ல நல்ல செய்தி இல்லை. கடைத்தெரு வழியாகச் செல்லும் நம் வீரர்களை பார்த்து கேடுகெட்ட டெல்லி மக்கள் ஏசுகிறார்கள். கிண்டலும் நையாண்டியும் தாங்க முடியவில்லை. பொறுமை மிக்க நம் தளபதிகள் தெருவில் குதிரைகளில் செல்லும்போது அவர்கள் மீது மாடிகளிலிருந்து பெண்கள் குப்பையை குறிபார்த்து கொட்டுகிறார்கள். அரிசி, இறைச்சி என்று கடையில் எது வாங்க போனாலும் நமக்கு மட்டும் தனி விலை, 3 மடங்கு அதிகம். தங்கள் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் இந்த விசித்திரமான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கலங்கிப்போய் நிற்கிறார்கள் நம் தளபதிகளும் வீரர்களும் என்று முடித்த மெய்க்காவலர் நாதிர்-ஷாவின் காலடியில் விழுந்து, உள்ளே நகருக்குள் இருக்கும் நம் வீரர்கள் சில 100 பேர்தான். நம் பெரும்படை ஊருக்கு வெளியே நிற்கிறது. ஏன் டெல்லி மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று தாங்கள் சொன்னதற்காக என்று புலம்பினார். நாதிர்-ஷாவின் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. பொங்கிய கோபத்தை அடக்கிக் கொண்ட அவர், டெல்லி மக்கள் முட்டாள்கள் என்று தோன்றுகிறது. வலுக்கட்டாயமாக தண்டனையை வரவழைத்து கொள்ள பார்க்கும் இவர்களை வேறு எப்படி அழைப்பது? சரி, சற்று பொறுமையோடு இருப்போம். இவர்களுக்கு புத்தி திரும்புகிறதா என்று பார்ப்போம். மறுநாள் தேதி 10.
மார்ச் 1739 சனிக்கிழமை விதி மேலும் விளையாடியது. அன்று ஈதுல் ஜுஹா பக்ரீத் பண்டிகை நாள். பலியிடுவதற்காக சில பசுமாடுகளை நாதிர்ஷாவின் வீரர்கள் பிடித்து கொண்டு போக இந்துக்கள் ஆவேசப்பட்டனர். ஒழிக குரல்கள் ஓங்கின. வீரர்கள் மீது சில கற்களும் விழுந்தன. இதெல்லாம் ஒரு புறம் நடக்க, அரிசி வாங்க முடியாமல் நாதிர்ஷாவின் வீரர்கள் தவித்தனர். அரிசி மண்டிகள் வைத்திருந்த இந்துக்கள் கடைகளை மூடிக்கொண்டதுதான் காரணம். கோதுமை வியாபாரம் முஸ்லிம்கள் வசம். அதையாவது வாங்கலாம் என்றால் அந்த கடைகளின் கதவுகளும் முகத்தில் அறைந்தாற்போல மூடப்பட்டன. அதைத் தொடர்ந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நாதிர்ஷா படையெடுப்பை எதிர்த்து ஊர்வலங்கள் நடத்தினார்கள். திடீரென்று மார்க்கெட் பகுதிக்கு போன சில பாரசீக வீரர்களை மக்கள் கூட்டம் அடித்து விரட்டியது. இந்த செய்தி நாதிர்ஷாவுக்கு வந்து சேர, அது உண்மைதானா, நேரில் போய் நிலவரத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி 7 வீரர்களை அனுப்பினார் பாரசீக மன்னர். போனவர்களில் திரும்பியவர்கள் 3 பேர்தான். உடலெங்கும் காயங்களுடன், உடைகள் கிழிந்த நிலையில் தடுமாறி திரும்பி வந்து சேர்ந்த அவர்கள் மற்ற வீரர்கள் மக்களிடம் மாட்டிக்கொண்டதாகவும் அவர்களை கூட்டம் உயிரோடு எரித்துவிட்டதாகவும் கொடூரமான ஒரு செய்தியை சொன்னார்கள். நாதிர்ஷாவின் உடல் கோபத்தில் அனல் அடுப்பாக மாறியது. மூச்சுக்காற்றின் உஷ்ணம் அதிகரித்தது. வெளியே இருக்கும் நம் படைக்கு தகவல் அனுப்புங்கள். ஊருக்கு உள்ளே வந்து அவர்கள் அணிவகுக்கட்டும். தளபதிகள் எல்லோரையும் என்னை உடனே சந்திக்க சொல்லுங்கள். அதற்கு முன் நானே ஒரு முறை நகரை வலம் சென்று வருகிறேன். நாதிர்ஷா ஊருக்கு திரும்பிவிட்டதாக இந்த அகம்பாவம் பிடித்த மக்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டார்கள் என்று தோன்றுகிறது என்று கர்ஜித்துவிட்டு குதிரை ஏறி ஒரு சிறு படையுடன் கிளம்பினார். அதே சமயம் பாரசீக பெரும்படை தகதகக்கும் வாட்களை உயர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து பரவியது. ஆச்சரியம்தான். ஆனால் வெற்றி பெற்ற அந்நிய மன்னர்களின் வழக்கத்திற்கு மாறாக 2 நாட்கள் நாதிர்ஷா பொறுமை காத்தது உண்மை. இது பற்றி எல்லா வரலாற்று புத்தகங்களுமே குறிப்பிடுகின்றன. அதே சமயம் தமக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேண்டாத விருந்தாளி உள்ளே திடும் பிரவேசம் செய்தது டெல்லி மக்களுக்கு எரிச்சல் ஊட்டியதிலும் வியப்பில்லை. ஒருவேளை பாரசீக முழுப்படையின் அசுர பலத்தை நேரில் பார்த்திருந்தால் மக்கள் அச்சத்துடன் அடங்கி போயிருக்கலாம். கடை வீதிகளில் உதிரிகளாக எதிரிகளை கண் முன்னே பார்த்தபோது மக்களுக்கு பயப்பட தோன்றவில்லை. பந்தாடி விட்டார்கள். பிறகு விதி கண்களை மூடிக்கொண்டு டெல்லியை நிராதரவாக விட்டு ஓட்டமெடுத்து விட்டது. குதிரையில் ஏறி புறப்பட்ட நாதிர்ஷா மார்க்கெட் பகுதியில் இருந்த ரோஷன் உத் தௌலா மசூதி படிக்கட்டுகளில் தாவிச் சென்று அங்கிருந்த மேடை மீது அமர்ந்தார். மக்களிடமிருந்து திரும்பிப்போ என்று ஆவேச குரல்கள் கிளம்பின. இதுதான் கடைசி எச்சரிக்கை. 5 நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன். எல்லோரும் கலைந்து போங்கள். 5 நிமிடங்கள். மிகவும் கலவரமான அந்த சூழ்நிலையில் குரலை உயர்த்தி மிகுந்த கோபத்துடன் முழங்கினார் நாதிர்ஷா. மக்கள் முகங்களில் பயம் தெரியவில்லை. மாறாக சில அழுகிய பழங்களும் முட்டைகளும் பாரசீக மன்னர் மீது வந்து விழுந்தன. அதையடுத்து அந்த விபரீதம் நிகழ்ந்தது. ஏதோ மாடியிலிருந்து குறிவைக்கப்பட்ட துப்பாக்கியிலிருந்து சீறி வந்த தோட்டா நாதிர்ஷாவிற்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்த ஓர் இளம் மெய்க்காவலர் மார்பில் ஊடுருவ உயிரிழந்த அந்த வீரரின் உடல் பாரசீக மன்னரின் மடியில் விழுந்தது. வெறியோடு எழுந்து நின்ற நாதிர்ஷா தன் இடையிலிருந்து வாளை உருவினார். கோபாவேசத்துடன் அதை உயர்த்தி பிடித்தார். அதைத் தொடர்ந்து அடித்தொண்டையிலிருந்து வெளிப்பட்ட அவர் குரல் கனத்த பெரும் அருவியின் கர்ஜனையை ஒத்திருந்தது. இந்த வாளை நான் மறுபடியும் உரைக்குள் போடும் வரை பாரசீக படை இந்த கேடுகெட்ட மக்களை ஆசை தீர கொன்று தீர்க்கட்டும். ஆண் பெண் குழந்தை யாரையும் விட வேண்டாம். நம் அத்தனை வீரர்களின் வாட்களும் இயங்க வேண்டும். டெல்லியில் ஒரு உயிர் கூட மிஞ்சக்கூடாது. சுமார் 340 ஆண்டுகளுக்கு முன்பு தைமூரின் படை டெல்லியில் நிகழ்த்திய வெறியாட்டத்தை வாசகர்கள் மறந்திருக்க முடியாது. இந்த புத்தகத்தின் 1 மற்றும் 2 அத்தியாயங்கள். அந்த பயங்கரம் மீண்டும் நிகழ்ந்தேறியது. வரலாற்றில் பல முறை பரிதாபப்பட்டு போன டெல்லி என்னும் களத்தில் 1.25 லட்சம் பாரசீக வீரர்கள் ஆவேசத்துடன் வாட்களை சுழற்றியவாறு குதித்தார்கள். சில மணி நேரங்களில் பல்லாயிரக்கணக்கான தலைகள் தலைநகர் வீதிகளில் உருண்டன.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டு குடும்பம் குடும்பமாக வெட்டி சாய்த்தனர் அந்நிய வீரர்கள். பீதியில் ஆழ்ந்த நூற்றுக்கணக்கான டெல்லி வாசிகள் மாடியிலிருந்து குதித்தும் குருவாளால் குத்திக் கொண்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்துக்கள் செந்நிற பொடி தூவி கொண்டாடும் ஹோலி பண்டிகை நாளான அன்று வீதிகள் வேறு விதமாக சிவந்து போன கொடூரம் நிகழ்ந்தது. பிறகு கடைவீதி பகுதிகளுக்கு பாரசீக வீரர்கள் தீ வைத்தார்கள். கொழுந்து விட்டெறிந்த தீயில் எதிரி படையினரால் தூக்கி போடப்பட்ட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக கதறி துடித்து இறந்து போனார்கள். யுத்தத்தின் இரத்த சூழ்நிலையில் வழக்கமாக தலை தூக்கும் வெறியும் அங்கே வெடித்தது. எரிந்த வீடுகளிலிருந்து அலறி தப்பி ஓடிக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்து முஸ்லிம் பெண்கள் அபகரிக்கப்பட்டு அலங்கோலப்படுத்தப்பட்டனர். இப்படி கற்பழிக்கப்பட்ட பல பெண்கள் குமுறி கிளம்பிய தீயில் வீறிட்டவாறு குதித்து உயிரை மாய்த்து கொண்டனர். வீதிகளெங்கும் கிளம்பிய தீச்சுவாலைகள் ஐயோ என்பது போல வான் நோக்கி தன் சிவந்த நெடிய கரங்களை நீட்டி அரற்றின. காலை 8 மணி சுமாருக்கு துவக்கப்பட்ட இந்த பாரசீக கொலை விழா பிற்பகல் வரை நீண்டது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் இந்நூல் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை ஒளிப்பதிவில் தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.